மான் போல நம்ம கூட ஓடி வருவான். தனியா மாட்டினா ஓனாய மாதிரி குறவழி கடிப்பான். அதான் திராவிடம். ஓட்டுக்கு எது காசு கொடுக்கும்? நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் கூட்டம் கூட்டினா கூட எது காசு கொடுத்து குடிச்சு குறைஞ்சது 300. அதோட சாராயம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து. Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக். பெரியார நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்கிறது? பெரியார் பெண்ணிய உரிமைக்கு பேசினார், போராடினார். சாதி இழிவு தீண்டாமை ஒழிக்க போராடினார், போராடினார். ஆனால் இதையெல்லாம் பெரியார் தான் செய்தார், பெரியார் தான் போராடினாருங்கிறத நாங்க ஏற்கல எதிர்கொள்றோம். தமிழர் திருநாளை கூட திராவிட திருநாள்னு ஏன் போடுற? எதுக்கு அந்த திராவிடம்? யாருக்காக அந்த திராவிடம் நிற்குது? திராவிடம்ங்கிறதே தமிழர் அல்லாதவர் வசதியா வாழ்வதற்கும் ஆளுவதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. 2500 ஆண்டுக்கு முன்னாடி தமிழனுடைய தொன்ம நாகரிகம்னு சொல்ல ஏன் உனக்கு தயங்குற? எதுக்கு? உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு திட்டமிட்டு என்னுடைய வரலாற்றை, என்னுடைய அடையாளத்தை நீ மறைக்கிற? இப்ப நீங்க கடற்கரை, சென்னை கடற்கரையில நம்ம சென்னைன்னு எழுதிருக்கு, நம்ம எதுல எழுதிருக்கு? தமிழ் எழுதிருக்கு. சென்னை எதுல எழுதிருக்கு? இங்கிலீஷ்ல எழுதிருக்கு. இது அரசு எப்படி செஞ்சா எப்படி தமிழ் வளர்க்கும்? மான் போல நம்ம கூட ஓடி வருவான். தனியா மாட்டினா ஓனாய மாதிரி குறவழி கடிப்பான். அதான் திராவிடம்ங்கிற. நீ என்னோடவே தமிழ்னு பேசிக்கிற, என்னோடவே நிலம் வளம் உரிமைன்னு பேசிக்கிற. ஆனா எல்லாத்தையும் அழிக்கிற, திட்டமிட்டு அழிக்கிற. ஒரு மொழிதான் ஒரு இனத்திற்கு, ஒரு மானுட கூட்டத்திற்கு எல்லாவற்றையும் அதுதான் கொடுக்கும். பெரியாரை சொல்லி பெரியாருடைய தத்துவம் நிலைக்கணும், பெரியாருடைய கோட்பாட்டை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு திராவிட தலைவர்கள் வாக்கு சேகரிக்க தயாரில்லை. உன் தத்துவம் ஆக பெருசு தானே. ஓட்டுக்கு எது காசு கொடுக்கும்? நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் கூட்டம் கூட்டினா கூட எது காசு கொடுத்து கூட்டி வைக்கும்? குறைஞ்சது 300. அதோட சாராயம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து வண்டி வாடகை கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டிய தேவையே வருது. ஒரு தத்துவம் செத்து போச்சு இல்ல. பெரியார் யாருடைய கேடயம்? வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடின எங்க தாத்தா புரட்சி பாவலன் ஒரு நாள் வெறியாகி தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாது, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறார். இவருக்காக தான் வென்று வருவார் திராவிட காலைன்னு சொன்னவர் பாடிக்கிட்டே வந்தவர் திடீர்னு நறுக்குவம் பகைந்து சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்ற முரசரை வாங்கிட்டார். கடைசியா பார்க்கும்போது ஆழ்ந்து பார்க்கும்போது இது பேராபத்தா இருக்குது. இப்போ பெரியார் அவர்களை பற்றின விவாதங்கள் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆதரவாகவும் எதிராக ஓரளவுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பெரியார் அவர்களுடைய விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியோட அணுகுமுறை என்பது, பெரியாரை நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்கிறது? பெரியாரை இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம்? நம்ம மார்க்ஸு, அண்ணல் அம்பேத்கர், இப்போ உலகெங்கிலும் ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களின் உரிமைக்கு போராடிய புரட்சியாளர்கள், இப்போ ஹோசிமின்னோ, ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, யாசர் அரஃபத், இந்த மாதிரி ஒரு புரட்சியாளர்கள், ஒரு தத்துவவாதிகளை வச்சுக்கிறோங்க, எங்கர்சால், இந்த மாதிரி. இப்போ அப்படி கோட்பாட்டளவில் நம்ம இப்படி தான் இப்போ புத்தன், நபிகளுடைய கோட்பாடு, இயேசுடைய கோட்பாடு, இதுகளெல்லாம் எப்படி ஏற்கிறோமோ அப்படி தான் இதில். அதில் மார்க்ஸை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா ஒரு ஆகப்பெரும் வழிகாட்டியாக நம்ம ஏற்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பொது உடைமை சித்தாந்தத்தை தமிழர்கள் ஏற்றிருந்தார்களா, வச்சுருந்தாங்களான்னா இருக்காங்க. நீங்கள் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புவதை விட ஒரு பொது உடைமை சித்தாந்தம் இல்லை. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும்ங்கிற நிலை தாண்டி ஒன்றும் பொது உடைமை இல்லை. ஆனால் நாங்கள் மார்க்ஸை ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக ஏற்கிறோம், எங்களுடைய ஆசானாக ஏற்கிறோம். அதே மாதிரி தான் அண்ணல் அம்பேத்கரையும் ஏற்கிறோம். அதே மாதிரி தான் ஐயா பெரியாரையும் ஒரு வழிகாட்டி எங்களுக்கு. நாங்கள் எங்கள் அரசியல் பயணத்தில் அது ஒரு 1000 கிலோமீட்டர் பயணம். ஆனால் இங்கே எப்படி கற்பிக்கப்படுதுன்னா, இப்போ நீங்கள் தலைவராக யாரை ஏற்பீங்க? என் நிலத்தில் நாங்கள் சிங்காரவேலர், ஜீவானந்தம், எங்கள் தாத்தாக்கள் இப்போ எங்கள் ஐயா நல்லக்கண்ணு, இந்த மாதிரி சங்கரையா, இவர்களை தான் நாங்கள் தலைவராக இருக்க முடியும். அதே மாதிரி தான் அண்ணல் அம்பேத்கரை நாங்கள் ஆகப்பெரிய அறிவாசானாகவும் வழிகாட்டியாகவும் எங்களுடைய அரசியல் முன்னத்தியராக நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் தலைவர்களாக எங்கள் தாத்தாக்கள் ரெட்டமலை சீனிவாசன், பாட்டன் அயோத்தியாச பண்டிதர், MC ராஜா, இவர்களை தான் நாங்கள் எடுத்துக்கிற முடியும். அப்படி தான் பெரியாரை நாங்கள் பார்க்குறோம். பெரியார் பெண்ணிய உரிமைக்கு பேசினார், போராடினார். சாதி இழிவு தீண்டாமை ஒழிக்க போராடினார். சமூக நீதியை பற்றி பேசினார், போராடினார். ஆனால் இதையெல்லாம் பெரியார் தான் செய்தார், பெரியார் தான் போராடினார், பெரியார் தான் பெண்ணிய உரிமைக்கு போராடினாருங்கிறத நாங்கள் ஏற்கல எதிர்க்கிறோம். ஏன்னால் பல 100 ஆண்டுகளாக எங்கள் முன்னவர்களும் செஞ்சுருக்காங்க. அதில் எந்த பெருமையும் யாருக்கும் போகாமல் பெரியார் தான் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கல எதிர்க்கிறோம். பெரியாரும் போராடினார், ஏற்கிறோம். இதனால் பெரியார் எங்களுக்கான பெருமை மிகுந்த ஒரு வழிகாட்டி. சில கோட்பாடுகளில் பெரிய முரண் எங்களுக்கு இருக்குது. மொழியில், இனத்தில்,
இதில் எல்லாம் வந்து மொழிங்கிறது ஒன்றுமே கிடையாதுன்னு ஐயா சொல்கிறார். மொழின்றது தமிழ் சனியன், தமிழ் பைத்தியங்கள், தமிழ் கருங்காலிகள், தமிழில் என்ன இருக்குது தமிழ் சனியனில், தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி. இதில் நாங்கள் முற்றிலும் முரண்படுறோம். உங்களுக்கு நான் அறிந்தவரை அரசியல் ஒரு மொழி தான் ஒரு இனத்திற்கு, ஒரு மானுட கூட்டத்திற்கு அது கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, வாழ்வியல், நெறி, அரசியல் எல்லாவற்றையும் அதுதான் கொடுக்குது. ஒரு மொழி இல்லாத எதுவுமே இல்லை. இப்போ மொழிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்கிறத எந்த மொழியில் சொல்கிறீங்க? ஒரு மொழி தேவைப்படுது. மொழி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ ஒவ்வொரு தேசியனத்தின் முகவரி, அடையாளம், உயிர் எல்லாமே மொழியாக இருக்குது. அந்த மொழி ஒன்றுமே இல்லைன்னு ஒருத்தர் என் நிலத்தில் இருந்துக்கிட்டு என் தாய்மொழியை உலகத்துக்கே தெரியும், எல்லா பேரறிஞனும் ஒத்துக்கிறான், ஆதி மொழி தமிழ், தமிழ் இருந்து தான் பல்வேறு மொழிகள் கிளைத்து துளிர்த்து வளர்ந்ததுன்னு. குறிப்பாக தென் மாநில மொழிகள் எல்லாமே கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதித்ததுவேன்னு பாக்கல் இருக்கு. எல்லாமே இருந்தும் இந்த மொழியில் நீங்கள் ஒன்றுமே இல்லை. திருக்குறள் ஆகப்பெரிய அறிஞர்லாம் வாழ்வியல் நெறி, இப்படி ஒரு நெறியை நான் எந்த மொழியிலையும் படித்ததில்லைங்கிறாங்க. அண்ணல் காந்திலேருந்து லியோ டால்ஸ்டாயிலேருந்து ஆல்பர்ட் சுவிசர்லேருந்து எல்லா பேர் அறிஞனும் சொல்லும்போது நீங்கள் அது ஒரு மலம்ட்டீங்க. எதெல்லாம் தமிழனுக்கு பெரிய பெருமைக்குரிய இலக்கியம், சிலப்பதிகாரமோ அல்லது கம்பராமாயணமோ அல்லது திருவாசகமோ, அது ஏதோ தேவாரமோ, எல்லாம் பெரிய புராணமோ, அதெல்லாம் சனி, அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது இது எப்படி இருக்கும்? இதை பிற மொழி இலக்கியங்களையோ அல்லது பிற மொழியோ இந்த நிலத்தில் யாராவது இப்படி அது ஒரு சனி, அதில் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குதுன்னா பண்ணிக்கிறலாம்ங்கிறானே பண்ணி, அதில் என்ன இருக்குது? 40 வருஷமாக சொல்கிறேன் இந்த தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு. ஆங்கிலத்தில் வேலைக்காரி கூட ஆங்கிலத்தில் பேசு அப்படின்னா அது ஒரு நுட்பமாக இனமாற்றுவது இல்லையா? நான் இந்த ஆங்கிலத்துக்கே 500க்கும் மேற்பட்ட கலைச்சொற்களை நான் பிச்சை போட்டிருக்கேன். என் மொழியிலேருந்து என்னுடைய கொல்ல அவன் கில்லுன்னு எடுத்துக்கேன். என்னுடைய உடன் எஸ் போட்டு சடன், என்னுடைய பேச்சு எஸ் போட்டு ஸ்பீச்சு, என்னுடைய பஞ்சு அவன் எஸ் போட்டு ஸ்பாஞ்சு, என்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான், என்னுடைய நாவாய் அவனுடைய நேவி, என்னுடைய காசு அவனுடைய கேஸு, என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர். பல சொற்களை நான் கொடுத்துருக்கேன். அவன் மொழி எனக்கு என்னை விட உயர்ந்தது, அதை நீங்கள் படி அப்படின்னா, இயேசு பிறந்து 500 ஆண்டுக்கு பிறகு தான் ஆங்கிலம் வருது. இயேசு பிறக்கிறதுக்கு 500 ஆண்டுக்கு முன்னாடி என்னுடைய தொன்மை இலக்கண நூல் இருக்குது. அதில் தொல்காப்பியம் சொல்கிறான் 300 இடத்துக்கு மேலே என்பனார் புலவருங்கிறான். அவருக்கு முன்னாடி இந்த புலவர்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்காட்டுறாரு. அவ்வளவு மூத்த மொழி நீங்கள் ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல அது எல்லாமே ரொம்ப தொலைதூரத்துக்கு போயிடுது. அதுக்கப்புறம் அதை பேசி ஒன்றும் இல்லை. இல்லை, இப்போ பெரியார் குறித்த பார்வையில் இப்போ நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொன்னீங்க நீங்கள். ஆனால் இங்கே தமிழகத்தில் கட்டமைக்கப்படுகிற ஒரு அரசியல் என்பது பெரியாரை பரவலாக ஏற்றுக்கொண்டு விட்டு, ஆனால் சில விமர்சனங்களை முன்வைத்தாலே அவர்களை எதிரியாக பார்ப்பதும், எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாக சர்வரோக நிவாரணியாக பெரியாரை பார்ப்பதுமான இந்த அரசியல் எதற்காக கட்டமைக்கப்படுதுன்னு அது தமிழருடைய எழுச்சி, அவருடைய அரசியல் வரக்கூடாதுங்கிறது தான். வேற எதுக்கு பயன்படுது? பெரியாருங்கிறது பிறமொழி திராவிடம்ங்கிறதே தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. இதில் மறுப்பது யார்? என்னோட தர்க்கம் பண்ணி வெளில வருவது யார்? எல்லாரும் தேசியனமாக இருக்கும்போது நான் மட்டும் ஏன் மரபினமாக இருக்கணும்? நான் மட்டும் ஏன் மரபினம்? அப்படி இருந்தாலும் நீங்கள்லாம் தான் தமிழின மரபினர், தமிழிய மரபினர் நீங்கள்லாம். நான் ஏன் திராவிட மரபினராக இருக்கணும்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒருத்தனை நீங்கள் எல்லாருக்கும் தெரியுது. நான் தான் இந்த தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்களுக்கு தமிழர்கள்ங்கிறது ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் ரிச்சர்டு ஜோசப்பும் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்ட்டினும் சொல்கிறாங்க. இங்கே அறிவாசான அண்ணல் அம்பேத்கரை இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இனத்தை நீங்கள் திராவிட இனம் எப்போ வருது? உங்களை தற்காத்துக்கிறது. என்னுடைய கட்டிடக்கலையை திராவிட கட்டிடக்கலைங்கிறீங்க பெருவுடையார் கோயிலில். நீங்கள் என்னுடைய நாகரிகத்தை கீழடியை திராவிட நாகரிகம்ங்கிறீங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க? இது இந்திய நாகரிகம், இந்திய பண்பாடு. ஏன் உனக்கு 2200 ஆண்டுக்கு முன்னாடி ஏது திராவிடம்ங்கிற சொல்லு, ஏது இந்தியம்ங்கிற சொல்லு, ஏது இந்த நாடு, ஏது இந்த நிலப்பரப்பு? 2500 ஆண்டுக்கு முன்னாடி தமிழனுடைய தொன்ம நாகரிகம்னு சொல்ல ஏன் உனக்கு தயங்குற? எதுக்கு? உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு திட்டமிட்டு என்னுடைய வரலாற்றை, என்னுடைய அடையாளத்தை நீ மறைக்கிற? எதுக்கு மறைக்கிற? தமிழர் திருநாளை கூட திராவிட திருநாள்னு ஏன் போடுற? எதுக்கு அந்த திராவிடம்? யாருக்காக அந்த திராவிடம் நிற்கிது? அப்போ அது இப்போ பெரியார் யாருடைய கேடயம்? யாருடைய கேடயம்னு சொல்லுங்கள். என் தாய்மொழி இப்போ பாருங்கள், வென்று வருவான் திராவிட காளைன்னு பாடின எங்கள் தாத்தா புரட்சி பாவனன் ஒரு நாள் வெறியாகி இந்த மாதிரி தமிழ் சனியன் என்ன சொல்கிறாரு? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே.
தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறாரு. யாருக்காக சொல்கிறாரு? இவருக்காகத்தான். வென்று வருவார் திராவிட காலைன்னு சொன்னவர், பாடிக்கிட்டே வந்தவர் திடீர்னு நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசாரை வாங்கிட்டார் கடைசியாக. இப்போ நாங்கள்லாம் அங்கேருந்து வந்ததுனால தாத்தா தேவனே எப்பாவனர் திராவிடம் வந்து கடைசியாக திராவிடம் தீதுன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். எல்லாருமே பார்க்கும்போது ஆழ்ந்து பார்க்கும்போது இது பேராபத்தாக இருக்குது. அதை தான் எங்கள் அப்பா மணியரசன் என்ன சொல்கிறார், அவன் மான் போல் நம்ம கூட ஓடி வருவான், தனியாக மாட்டினா ஓனாய மாதிரி குறவழி கடிப்பான், அதான் திராவிடம்ங்கிறார். நீ என்னோடவே தமிழ்னு பேசிக்கிற, என்னோடவே நிலம் வளம் உரிமைன்னு பேசிக்கிற, ஆனால் எல்லாத்தையும் அழிக்கிற, திட்டமிட்டு அழிக்கிற. இப்போ நீங்கள் கடற்கரை சென்னை கடற்கரையில் நம்ம சென்னைன்னு எழுதியிருக்கு, நம்ம எதில் எழுதியிருக்கு? தமிழ் எழுதியிருக்கு. சென்னை எதில் எழுதியிருக்கு? இங்கிலீஷில் எழுதியிருக்கு. இது அரசே எப்படி செஞ்சால் எப்படி தமிழ் வளர்க்கும்? அப்போ இது பெரியாருங்கிறது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. பெரியாரால் என்ன? பெரியார் ஒரு பெரிய கோட்பாடு, பெரியாரை சொல்லி பெரியாருடைய தத்துவம் நிலைக்கணும், பெரியாருடைய கோட்பாட்டை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு திராவிட தலைவர்கள் வாக்கு சேகரிக்க தயாரில்லை. நீ பெரிய கோட்பாட்டு வீரன் தானே. நீ 60 ஆண்டுகளாக நிலத்தில் ஆட்சி செய்தால் அப்படி தக்க வச்சுட்டில, நல்லாட்சி கொடுத்து. உன் தத்துவம் ஆக பெருசு தானே. ஓட்டுக்கு எது காசு கொடுக்குற? நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் கூட்டம் கூட்டினா கூட எது காசு கொடுத்து கூட்டி வரீங்க? 200 ரூபா குறைஞ்சது 300, ரொம்ப அதிகம்னா 500. அதோட சாராயம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து வண்டி வாடகை கொடுத்து கூட்டிகிட்டு வர வேண்டிய தேவையே வருது. உன் தத்துவம் செத்து போச்சுல்ல. எங்கே இருக்குது பெரியார்? பெரியாருங்கிறீங்க, இந்து மத எதிரிங்க. 90 விழுக்காடு என் கட்சியில் இந்துக்கள் தானே நீங்கள் கூவி கெஞ்சும் போதே தோத்துருது. நீங்கள் எதையுமே பேசாத அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் RSS பேரணி நடக்கலையே. நீங்கள் சமூக நீதி சொன்னீங்க, இது எல்லாருக்கும் சொன்னீங்க. தாழ்த்தப்பட்ட ஒருவரை பொது தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தினது இருக்கா? ஆனால் தாழ்த்தப்பட்ட ஒருவரை நீங்கள் அண்ணா ராசாவை பெரம்பலூரில் நிற்கிறார், அவர் அங்கே பொது தொகுதியாக மாறுது. பொது தொகுதியாக மாறும்போது அந்த தொகுதியில் நின்று அவர் ஜெயிக்கும்போது பாராளுமன்றத்துக்கு வெறும் பறையர் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்களா? மற்ற சமூகமும் போட்டுச்சுல்ல. இப்போ பொது தொகுதியாக மாறி அவர் நின்னாலும் போடுவாங்கல்ல. ஏன் நீலகிரிக்கு தூக்கிட்டு போனீங்க? நீங்கள் அவனை தமிழனா பார்க்கல, தாழ்த்தப்பட்டவராக பார்த்துட்டீங்க. ஆனால் இந்த அம்மா அதே பக்கத்தில் இருக்க திருச்சியில் கொண்டு போய் தலித்து எழில் மலையை நிறுத்தி வென்றாங்களா இல்லையா? இப்போ யார் சமூக நீதி, யார் மாறுதலை பெரியார் சித்தாந்தத்தை நிறுத்தினது? ஒரு இடத்துல சொல்லுங்கள், ஒரு இடத்துல ஒரு மாறுதலை நீங்கள் செஞ்சீங்களா? அப்புறம் நீங்கள் ஏதாவது சபாநாயகர், நீங்கள் ஒடுக்கப்பட்ட இன்றைக்கி இருக்கிற கீழ்த்தளத்துக்கு அருந்ததியரில் இருக்கிற தனபாலை தூக்கிட்டு வந்து நீங்கள் அவன் வீட்டில் உணவு சமைக்கும்போது நீங்கள் சாப்பிடாமல் போயிட்டீங்க. மாவட்ட செயலாளர் இருக்கும்போது சாப்பிடாமல் போயிட்டாங்க. என்ன நடந்தது? ஏன் தனபால் எல்லாருக்கும் சாப்பாடு போடல? ஏன்னா அழுகிறீங்க. ஏன் தனபால் அழுகிறீங்க? இல்லைம்மா நான் போன தடவை சமைச்சு வச்சேம்மா, நான் தாழ்த்தப்பட்டவங்கனால என் வீட்டில் சாப்பிடலாமா, சாப்பாடெல்லாம் வீணாக போச்சுமா, இந்த வாட்டியும் நான் சமைச்சு வச்சேன்னா சாப்பிடாமல் போயிடுவாங்கம்மா, அதனால நான் செய்யலாமா, மன்னிச்சுக்கிறேங்கம்மா. நான் அப்படியா தனபால், இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு மறுபடியும் உணவுத்துறைக்கு அமைச்சராக போடுறாங்க. அவரை மறுபடியும் இந்த சட்டசபையில் வச்சு நீங்கள் இழிவுபடுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்கன்னு வெறியில் இருங்க. நான் உட்பட நீங்கள் வரும்போது நான் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பொறுப்பில் வைக்கிறேன்னு 2 முறை சபாநாயகர் ஆக்குனாங்க. நீங்கள் அப்படி எதாவது பண்ணீங்களா? எதுக்கு நீங்கள் சமூக நீதி பேசுகிறீங்க? எதுக்கு பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். சமூக நீதி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பறைய இருக்கோ அல்லது அருந்ததி இருக்கோ அல்லது தேவேந்தர் இருக்கோ ஆதி திராவிட நலத்துறை தவிர கொடுத்தது. இப்போ தான் இந்த தமிழ் செல்வி ஏதோ கனிமொழி ஏதோ ஒரு பொண்ணுக்கு இந்த இதில் வந்து மனித மேம்பாடு கொடுத்துருக்கீங்க. இத்தனை காலத்தில் இப்போ தான் கோவி செல்லியன் அவருக்கு உயர்கல்வித்துறை கொடுத்துருக்கீங்க. அது என்னை மாதிரி திருப்பி நாங்கள் கேட்டதுனால அதனால நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுத்த உள்ஒதுக்கீடில் நீங்கள் அருந்ததிற்கு இடஒதுக்கீடை யார் மறுப்பா, யார் எதிர்ப்பா சொல்லுங்கள்? உலகத்தில் அவ்வளவு மோசமானவர்களா தமிழர்கள்? சக இனத்திற்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா? நீங்கள் கொடுத்த முறை தப்பு. 18 ஆண்டுகள் நீங்கள் இந்திய அமைச்சரவையில் இருந்திருக்கீங்க. ஐயா வாஜ்பாய், ஐயா மன்மோகன் சிங், ஐ.கே. குஜரால், VP சிங்கு, இந்த தேவேகவுடா, இந்த நரசிம்மரா, இவங்க எல்லார் காலங்களையும் நீங்கள் இருந்திருக்கீங்கல்ல. அப்போ இவனுக்கு ரொம்ப கீழே கிடக்கிறான், இவனுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு இந்த பொதுப்பட்டியல் பொருளாதார அடிப்படையில் 10 எப்படி கொடுத்தீங்க? அப்படி கொடுங்க, இவனுக்கு 3ல் 6 கொடுங்க. நாங்கள் கேட்டால் நீங்கள் கேளுங்க. நானே நெலிஞ்ச தட்டில் 4 பருக்கை போட்டு எடுத்து டாப்புன்னு 3 எடுத்து கொடுத்து விட்டீங்க. கொடுத்தது தப்பு இல்லை. இஸ்லாமியருக்கு 3.5 கொடுத்தீங்க, விடுங்க, அதோட போக விடுங்க. 3 கொடுத்தீங்க, அதோட விடுங்க. அப்படி இல்லையே. மீதி இருக்கிற 15ல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு வார்த்தையை நீங்கள் சேர்க்குறீங்க, முன்னுரிமைன்னு. அவன் இதுலேயும் பொதுத்திறனில் போட்டியிடலாம். அவனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னா அவங்களுக்கு போக மிச்சம் சாப்பாடு என்னது, அவங்க சாப்பிட்டு மிச்சமோ இருந்தால் நான் சாப்பிடலாமா, அது மிச்சக்கஞ்சி எச்சிச்சோறு மிச்சச்சோறாயிருது. அப்போது 5 இடம் ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்தால் 4 அருந்ததியருக்கு போய் ஒரே ஒரு இடம் எனக்கு பறையருக்கு வருது. இது எப்படி சமூக நீதியாக இருக்கும்? இது எவ்வளோ பெரிய நீங்கள் அநீதியை பண்ணிட்டீங்க?
இப்போ இதை எதிர்த்து பேசினா இது எப்படி வருது? ஏன்னா சமூக மக்களுக்கு இடையில் எங்கள் பிரச்சனை மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க நீங்கள். இது வாக்குக்காக நீங்கள் செஞ்சது இல்லையா? உண்மையிலேயே அந்த மக்கள் மேலே, இந்த நிலத்தின் மக்கள் மேலே அக்கறை இருந்தால் வாங்கி கொடுத்துருக்கணும். நீங்கள் அதுங்க 3 விழுக்காடு பொதுலேருந்து எடுத்து அந்த மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த எஸ்சி எஸ்டி அந்த பழங்குடி மக்கள், தேவேந்திரர், பறையருக்கு பாதிப்பு இல்லாமல் நீங்கள் கொடுத்துருக்கணும். எஸ்டிக்கு நீங்கள் 1 விழுக்காடு கொடுத்துருக்கீங்க. ஏதாவது பயன் இருக்கா? உங்களால் நம்ப முடியுதா? நான் இந்த ஆதி குடிகள் குறவருக்கு போராடி 3000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்தேன்னு உங்களால் நம்ப முடியுதா? பற்றியெல்லாம் ரேஷனில் 10 கிலோ அரிசி இலவசம், இலவசம். ஆனால் ரேஷன் கார்டு இருந்தால் தானே வாங்க முடியும். எனக்கு கார்டே இல்லையே, எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இல்லையே. அப்போ அந்த 1 விழுக்காட்டினால எனக்கு எனக்கு பயன் என்ன இருக்குது? அரசியல் அமைப்பு அங்கீகரித்தது 42 தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு, தேவேந்திரர், பறையருக்கு. மீதி 2 இந்த ஆதி பழங்குடிகளுக்கு. இது தவிர இந்த கட்சிகள் கொடுத்த அங்கீகாரம் என்ன? நீ எதுக்கு சமூக நீதி பேசுறீங்க? 9 லட்சம் கோடியில் இந்த நாட்டில் இதை வாங்கி இந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்கன்னு ஒன்று. எஜுகேஷன் தி பெஸ்ட் கொடுத்துட்டோம். மெடிக்கல் உலகத்தரத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். டிரான்ஸ்போர்ட் அல்லது ரோடு அது பண்ணிட்டோம். இல்லை நீர்த்தேக்கங்களை பண்ணி தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைஞ்சிட்டோம். இல்லை விடுங்க, பசிங்கிற ஒன்றே கிடையாதுடா, நாட்டில் ஒழிச்சிட்டோம். இல்லை தடையற்ற மின் உற்பத்தி, மின்சாரம் கொடுக்குறோம். எவ்வளவு வஞ்சம், சொத்து வரி ஏறுது, நீங்கள் மின் கட்டணம் விலை ஏறுது, பேருந்து கட்டணம், எல்லா விலையும் அத்தியாவசிய பொருளின் விலை ஏறுது. அப்போ எதுக்கு இந்த 9 லட்சம் கோடியை கடன் வாங்கி என்னதான் செஞ்சீங்க? Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat. SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக்.